2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புத்தகம் நம்ம இன்னைக்கு வாழுற வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமா? முடியும். வாங்க, காலத்தால் அழியாத அந்த பொக்கிஷம் திருக்குறளை பத்தி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர்னு ஒரு பெரிய ஞானி எழுதின ஒரு நூல் இன்னைக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுங்கிற ரகசியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க திருக்குறள். சரி வாங்க, இந்த அறிவுக்கடல்ல மூழ்கி பார்க்கலாம். திருக்குறள்னா அது வெறும் ஒரு கவிதை புத்தகம் மட்டும் இல்லைங்க. அதுல மொத்தம் 1330 ரெண்டே வரி குறள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒரு வாழ்க்கை பாடம். இது முக்கியமா வாழ்க்கையோட 3 பகுதிகளை பத்தி பேசுது. அறம், அதாவது நாம எப்படி நேர்மையா வாழணும். பொருள், அதாவது நம்மளோட செல்வம், வேலை, சமூகம். அப்புறம் இன்பம், அதாவது அன்பு, காதல், சந்தோஷம். இந்த அருமையான கருத்துக்களை நாம அலசுறதுக்கு மதுரை திட்டம் தந்த மொழிபெயர்ப்ப ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறோம். அவங்க மாதிரி ஆளுங்களோட முயற்சியால தான் திருக்குறளோட ஞானம் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் சேருது. திருக்குறளோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே அது காலத்தை தாண்டி நிக்கிறது தான். 2000 வருஷம் முன்னாடி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டா செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வள்ளுவர் வாழ்க்கைய 3 முக்கியமான பகுதிகளா பிரிக்கிறாரு. அறம், பொருள், இன்பம். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இது 3மே ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த அசைக்க முடியாத அடித்தளம், அதுதான் அறம். திருக்குறளோட தத்துவமே இதுதான். ஒரு நல்ல வாழ்க்கை அறம்ங்கிற ஃபவுண்டேஷன் மேலதான் கட்டப்படணும். மத்த ரெண்டும், அதாவது பொருளும் இன்பமும் இதுல இருந்துதான் தானா வரும். அப்ப சரி, இந்த அறம்னு சொல்றோமே, அதுக்கு திருக்குறள் என்ன அர்த்தம் சொல்லுது? அது என்னன்னு ரொம்ப தெளிவாவே வள்ளுவர் விளக்குறாரு. இந்த குறள்ல அறத்தோட முக்கியத்துவத்தை வள்ளுவர் எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது அறம் ஒருத்தருக்கு புகழையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க பெரிய லாபம் வேணும்? ரொம்ப ஆழமான கேள்வி இல்ல? ஓகே, அறம் ரொம்ப முக்கியம், அதுதான் பேஸ்மெண்ட்னு புரியுது. ஆனா அறத்தோட வாழுதுன்னா எக்ஸாக்டா என்ன பண்ணணும்? அதுக்கும் திருக்குறள் ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு வழிய சொல்லுது. திருக்குறள் படி அறம்னா பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் பேசுறதில்ல. சிம்பிளா நம்ம மனசுல இருந்து ஆரம்பிக்கிறது. பொறாமை, பேராசை, கோவம், அப்புறம் மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறது. இந்த 4 விஷயத்தையும் விட்டுட்டா போதும், அதுவே உண்மையான அறம். ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கலா இருக்குல்ல? இந்த அறம்ங்கிறது தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சமுதாயத்தோட ஆணி வேறான குடும்பத்துக்கும் இது பொருந்தும். ஒரு குடும்ப வாழ்க்கையில அறம் எப்படி இருக்கணும்னு குறள் சொல்லுது, வாங்க பார்க்கலாம். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைனா அதுல அன்பு மட்டும் இருந்தா போதாது, சில கடமைகளும் இருக்குன்னு திருக்குறள் சொல்லுது. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு 5 முக்கியமான கடமைகள் இருக்காம். அது சரியா செஞ்சாலே அதுதான் அறமான வாழ்க்கை. அந்த 5 கடமைகள் என்னென்னா: 1. நம்ம முன்னோர்களை நினைச்சு பார்க்கறது. 2. தெய்வ வழிபாடு. 3. வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை நல்லா கவனிக்கிறது. 4. நம்ம சொந்தக்காரங்களை பாத்துக்கிறது. கடைசியா 5வது நம்மள நாமளே கவனிச்சுக்கிறது. பாருங்க எவ்வளவு பேலன்ஸ்டான ஒரு லைஃபுக்கு வழிகாட்டுதுன்னு. கடைசியா குடும்ப வாழ்க்கையோட மொத்த சாரத்தையும் வள்ளுவர் இந்த ஒரே குறள்ல புழிஞ்சு கொடுத்துட்டாரு. அதாவது ஒரு குடும்பத்துல அன்பும் அறமும் சேர்ந்திருந்தா அதுதான் அந்த வாழ்க்கையோட அழகே, அதுதான் அதோட அர்த்தமும் கூட. இதை விட அழகா யாராலையும் சொல்லிட முடியாது. சரி, நம்ம வெளி உலகமான குடும்பத்திலிருந்து இப்ப நம்ம உள்ள உலகத்துக்குள்ள போவோம். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம். இத பத்தி குறள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சுய கட்டுப்பாட்டுக்கு இதை விட ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்கவே முடியாது. என்ன அருமையான வரி பாருங்க. நெருப்பு பட்ட காயம் கூட உள்ளுக்குள்ள ஆறிடும். ஆனா வாயால சுட்ட வடு, அதாவது கெட்ட வார்த்தை சொல்லி காயப்படுத்தினா அந்த வடு மனசுக்குள்ள எப்பவுமே ஆறவே ஆறாதுன்னு சொல்றாரு. வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த கம்பேரிசன் அந்த ஐடியாவை நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதிய வைக்குது. உடம்புல ஏற்படுற காயத்தை விட மனசுல ஏற்படுற காயம் எவ்ளோ மோசமானதுன்னு இது காட்டுது. அதனாலதான் நாக்கு அடக்கி பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாக்கு அடக்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். உண்மையான செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது பொறுமையா இருக்கிறது, உண்மையே பேசுறது, நம்ம கண், காது, மூக்குன்னு 5 புலன்களையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான். இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான தன்னடக்கம் வரும். சரி, நாம ரொம்ப நேர்மையா இருக்கோம், தன்னடக்கத்தோட இருக்கோம், எல்லாம் நம்ம கையில தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்கதான் திருக்குறள் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட கொண்டு வருது. அதுதான் ஊழ், அதாவது விதி. இவ்ளோ நேரம் நம்மளோட முயற்சி, நம்மளோட கேரக்டர் பத்தி பேசணும் இல்லையா? ஆனா நம்ம கண்ட்ரோலையும் மீறி ஒரு பெரிய சக்தி இருக்கு.
அது நம்மளோட எல்லா முயற்சிகளையும் தாண்டி வேலை செய்யும்னு குறள் சொல்லுது. அதாவது விதியை விட வலிமையானது வேற என்ன இருக்கு? நாம ஒன்னு நினைச்சு ஒரு பிளான் போட்டா விதி அதுக்கு முன்னாடியே போய் நிக்குமா? இது விதியோட பவரை ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போதான் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும். எல்லாம் விதிப்படிதான் நடக்கப் போகுதுன்னா அப்புறம் எதுக்கு நாம நேர்மையா நல்லவங்களா வாழ இவ்ளோ கஷ்டப்படணும்? நம்ம முயற்சிக்கு அர்த்தமே இல்லையா? இதுக்கு திருக்குறள் ஒரு சிம்பிளான நேரடியான பதில சொல்லல, ஆனா ஒரு ஆழமான புரிதல கொடுக்குது. நாம அறத்தோட வாழ்றது விதிய கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, ஆனா விதி நமக்கு எதை கொடுத்தாலும், நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை தாங்கிக்கிற மன வலிமையும் பக்குவத்தையும் கொடுக்கறதுக்காக தான். அறமா வாழ்றதே ஒரு பரிசு மாதிரிதான். ஆக இந்த கேள்வி நமக்கான கேள்வி. நம்ம வாழ்க்கை நம்மளோட கேரக்டரால தீர்மானிக்கப்படுதா, இல்ல எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விதியா? இந்த விவாதத்தை திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு வச்சு நம்மளை யோசிக்க வைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?